அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. தமிழ்நாடோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சியில் அரசியல் உஷ்ணம் கண்ணு மூடிதான் அடிக்குதான். யாருமே வெளியே வர முடியல. வர்றவங்க அடித்து காற்று ஹீட்டு சேர்த்து தூக்கி அடிக்குதான். அந்த அளவுக்கு திருச்சியோட அரசியல் ரொம்ப சூடாக இருக்குது. ஏன்னா சட்டசபை தேர்தல் வந்துருச்சுல. ஏன்னா உள்கட்சியில் கடினமான உள்கட்சி பூசல். மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியெலாம் சேர்ந்து ஊழல் வழக்கு, அமலாக்கத்துறையிட்டேருந்து தமிழக டிஜிபிக்கு பெட்டிஷன், இப்படி 3 பக்கம் அணை கட்டி வச்சு நீ எங்கிட்டுமே போகக்கூடாதுப்பா, நடுவில் உட்காந்துக்கின்ற மாதிரி கேஎன் நேரோட நிலைமை அப்போ இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ குறுகிய காலமாக ரொம்ப சைலண்ட் மூடுக்கு போயிட்டாரு. அதிகமாக இப்போ எங்கேயும் வெளியே வர்றதில்ல. மேக்ஸிமம் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்காது, கொஞ்சம் அமைதியாக இருக்காது. ஏதோ மனக்குழப்பத்தில் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார்களுக்கு அப்படின்னு திருச்சி வட்டாரத்துலேருந்து உடன்பிறப்புகிட்ட இருந்து சில தகவல் கிடச்சி அந்த உடன்பிறப்புகளை கூப்பிட்டு, இங்கே வாங்க, என்ன தலைவா உங்கள் ஆள் என்ன எவ்வளோ பெரிய ஆள், கிட்டத்தட்ட கலைஞர் காலத்திலிருந்து இன்று முதலமைச்சர் கூட ஸ்டாலின் அவர்கள் காலத்து வரை இந்த திருச்சியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. அதே மாதிரி சோழமண்டலத்திலோட தளபதியாக இருக்கார். திமுகவில் முக்கியமான முகமாக இருக்கக்கூடியவர். ரொம்ப கிட்டத்தட்ட திமுகவுக்காண்டி தன் உயிரவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப விசுவாசமானவரை. அவருக்கே இந்த சோதனையாங்க அப்படின்னு கேட்குறப்ப, நீங்கள் போங்க ஜி, இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க பிரச்சனை என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நாங்களே பூரா கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கோம். சரி, அப்படி என்னதாங்க பிரச்சனை சொல்லுங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி ரெண்டும் சேர்ந்து ஊழல் குற்றச்சாட்டத்தை எங்கள் ஆளு மேலே திணிக்கிறாங்க. அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அரசு பணி நியமனத்துக்கு ஊழல், பணி மாறுதலுக்கு ஊழல் அப்படின்னு கிட்டத்தட்ட பல ஊழல் கேஸ் போடுறாங்க. எங்கள் தலைவர் எப்படியாச்சும் எலெக்ஷனுக்குள்ளே நேரு அவர்களை உள்ளே போட்டு அமுக்கணும் அமைக்கிடுவாங்க. எங்களுக்கு என்னமோ செந்தில் பாலாஜியை போட்டு அந்த டயத்தில் எப்படி எம்பி எலெக்ஷன் 2024 ஒரு சின்ன பிளாஷ்பேக் போவோம். அந்த பிளாஷ்பேக்கில் எப்படி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டு அவர் உள்ளே போட்டு அப்புக்குனாங்க. அதே மாதிரி 2026க்கு முன்னாடி எங்கள் அண்ணனை கொண்டு போய் நேருவை உள்ளகில்ல எதுவும் வச்சிருவாங்களோ எதிர்கட்சின்னு பயத்தில் இருக்காங்க. அப்படியெல்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப நேர்மையானவர். அவர் யாருக்கு எதுவும் செய்ய மாட்டார். அவரை தேடி வீடு தேடி போய் யார் போனாலும் எங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு அனுப்புவார். அவ்வளோ எங்களை பிள்ளைகளை மாதிரி கவனிச்சு அனுப்புவார். தொண்டர்களை பூரா அரவணைக்கிறதுல அவரை மாதிரி ஒரு செல்லமாக கிடையாது. பேச்சுதான் கொஞ்சம் கோபத்துடன் பேசுவார். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப இறக்கமானவர். அவருக்கு வந்த சோதனை நினச்சி நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப யார் சைடு இருந்து நேருவின் விசுவாசி சில பேர் புலம்புறாங்க. என்னங்க இதெல்லாம் நீங்கள் எதுவும் குற்றமே செய்யலைங்க, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? அதெல்லாம் பயப்படாதீங்க. என்னது ஊழல் செய்யாதப்போ என்னது நீதி தான் வெல்லும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் சொல்கிற வாஸ்தவம் தாங்க. இருந்தாலும் என்ன செய்ய, இதுக்கு தொடர்ந்து 2 முறை டிஜிபிக்கு அமலாக்கத்துறையிலேருந்து எஃப்ஐஆர் போட சொல்லி கொடுத்துருக்காங்க, வழக்கு பதிவு செய்ய சொல்லி. 3ஆம் முறை வழக்கு பதிவு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை அப்படியே நீண்டு கொண்டே போக என்ன ஆகும்னா, தேர்தல் நேரங்களில் எங்கள் அண்ணனை கை விட்டுருவாங்களோ எங்களுக்கு பயமாக இருக்குது. விடமாட்டாங்க திமுக தலைமை. இருந்தாலும் ஒரு சின்ன நெருடல் தான். ஏன்னா இதெல்லாம் உண்மையான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களோட நேருவின் உள்வட்டாரங்கள் ரொம்ப அப்படியே கொந்தளித்து பேசுகிறாங்க. என்னங்க அவங்களே அமலாக்கத்துறைன்னு சொல்கிறாங்களாம்ல, அவங்ககிட்ட பேசின உரையாடல் இருக்குது, பணம் மாறின ரெக்கார்டு எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது சொல்கிறாங்களே. என்ன தலை எப்படி சொல்கிறேன்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் இல்லைங்க, அவங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரில. இந்த எப்படியாச்சும் 2026 தேர்தல் வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணுங்க. எல்லா கோயிலையும் மொட்டை எடுக்க வேண்டியிருக்கோம். எங்கள் அண்ணனுக்காண்டி நாங்கள் என்ன ஒன்றா செய்வோம். எல்லா கோயிலும் நாங்கள் விரதம் கூட இருப்போம். அவருக்கு எந்த வழக்கு வரக்கூடாதுன்னு நேரோட வட்டாரம் அப்படியே புலம்பி தவிக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. நீங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, உங்களை என்னங்க செய்ய முடியும்? நீங்கள் தாங்க மெச்சிக்கணும். நீங்கள் தான் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கணும். எங்கள் அண்ணனுக்கு பவர்லாம் இருந்தது உண்மைதாங்க. பக்கா பவரான மனுஷன். அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அவர் கூப்பிட்டு அன்றைக்கி நிற்கக்கூடிய அளவுக்கு அப்படி கை நீட்டினா வந்து திருச்சியே குழுங்குற அளவுக்கு ஆள் இருக்குது. இருந்து என்ன பிரச்சனை, 2021 காலகட்டத்து வரைக்கும் திருச்சி ஃபுல்லாக எங்கள் கண்ட்ரோலில் வந்துச்சு. 2021 கொண்டு வந்து அன்பில் மகேஷ் அவர்களை இறக்குனாங்க. அப்போயே திருச்சியை பாதியை உரைச்சாச்சு. சரி, திருச்சி கூட போனால் போயிட்டு போகுது. நம்மளால தானே அந்த மண்டலத்துக்கு இன்றைக்கி பொறுப்பாளர். அதனால் அவர் நமக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குவார், எங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுப்பானச்சோம். திடீர்னு அங்கேயே ஒரு செக்கு வைக்கிற விதமாக அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தை அவர்களை கொண்டு வந்து சேர்த்ததே எங்கள் நேரு அவருக்கு எதுவும் செக் வைக்கவா, இல்லை தேர்தல் நேரங்களில் அவருக்கு எதுவும் பிரச்சனை ஏற்பட்டால் அவருக்கு மற்ற வழக்குகள் மற்ற விசாரணைக்காண்டி செல்ல வேண்டிய வழக்குகள் மற்ற விசாரணைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாயிட்டா வைத்தியலிங்க அவர்கள் இந்த வேலையை வச்சு டீல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களே. வைத்தியத்தை வச்சு வைத்தியம் பார்த்துக்கலாமான்னு யார் நினைக்கிறா? திமுக நினைக்கிறாங்க. உங்களுக்கு அதிலே ஒரு சின்ன நடுகலாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களாம் எந்த தப்பு செய்யலை. உண்மை, உழைப்பு, உயர்வு இந்த வார்த்தைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் நேருதேன். இந்த நகராட்சித்துறை அவர் பொறுப்பேற்ற முன்னாடி எவ்வளோ சுத்தமாக திரும்ப பேர் வச்சு நகராட்சி மாநகராட்சிலாம் அவ்வளோ கிளியராக வச்சுருக்காரு, அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிலாம்
ஊழல்னா அப்படி பயப்படுவாங்க. ஏன் அந்த அளவுக்கு கண்ட்ரோலா வச்சிருக்காருங்க அவரு. எங்கேயாச்சும் போய் பேரூராட்சியில, மாநகராட்சி, நகராட்சியில ஏடிஓ, ஈஓஓ இந்த மாரி தொடர்ச்சியா தூவி போறாங்க. இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு? நம்பணும். நம்புனாத்தான் உங்களுக்கு அடுத்த பொறுப்பு அப்படின்ற மாரி காலகட்டம் நகர்ந்து போகிறது. நேரு, அதே மாரி அன்பில் மகேஷ் இவங்களை தாண்டி நீங்க இந்த மண்டலத்தில உங்களால கால ஊண்டி வந்துர முடியுமா? பழைய அதிமுக இருந்த மாரி உங்களுக்கு பவர் சென்டரா இருக்க முடியுமா உங்க ஆளு? எப்படி யோசிக்காம வந்துட்டா என்னங்க எதுவும் பிரச்சனை வந்துராதா? என்னங்க வர்றதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு எல்லாமே பக்காவா பேசி முடிச்சாச்சு. பேசி முடிச்சு கட்சியில வந்து உடனே நாங்க இணைஞ்சிருக்கோம். நாங்க வந்து படக்குன்னு வந்து இணையிறவங்களா? பல்வேறு கணக்கு எல்லாம் போட்டு சோழமண்டலத்த தளபதின்ற பதவி போனத திரும்ப மீட்டெடுக்கும் வரை கண்டிப்பா விடமாட்டோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அமலாக்கத்துறையில பல வழக்குகள் சில அமைச்சர் மேல இருக்கு. பேரெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அப்புட்றாங்க. சரி, அவரு அவரு மேல சில வழக்குகள், அதனால அவர் வந்து வழக்கு விசாரணைக்கு மத்த தேவைக்கு வெளிய போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டா, அந்த இடத்த எங்க அண்ணன் வைத்தியமா பார்த்துருவாரு. இந்த மண்டலத்த எப்படி கைப்பற்றுறோம் மட்டும் பாருங்க. இதுவரைக்கும் எங்க அண்ணன் அப்படியே அமைதியா இருந்தானா பார்த்துருக்கீங்க. இனிமே ருத்ர தாண்டவத்த போறீங்க. அவர் ஆடுற ஆட்டத்துல திமுகவே அவரை கூப்பிட்டு, "வா இத்தன நாள் எங்க இருந்தீங்க? வைத்தி நீங்க இழந்துட்டனே" அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இறங்கி வேலை வைப்பாரு. பார்த்தீங்களா, அதிமுகலேருந்து வந்த செந்தில் பாலாஜி எப்படி கொங்கு மண்டலத்தை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அதே மாதிரி நீ திருச்சி, இதுக்கு மேற்பட்ட பகுதி சோழ மண்டலத்தை பூரா ஃபுல்லா எங்க அண்ணன் வைத்திலிங்கம் தான் கண்ட்ரோல் எடுப்பாரு. உங்களுக்கு அப்ப தெரியும் எங்களோட பவர் எப்படி இருக்க போகுதுன்றது. இது இவங்களோட கணக்கு 1000 போடலாம். இத பத்தி அங்க உள்ள சாதாரண மக்களிடம் கேட்டு சில விஷயம் கேட்கும்போது, இந்த அரசியல்ல எது வேணுமோ நடக்கலாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு கேட்டு வருவாங்க. நாங்க என்ன சொல்றது? அங்க ஓட்டு போட்டா கிணறு, இங்க ஓட்டு போட்டா குளம். ஏதோ ஒரு மொத்தம் விழுகணும். உங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு போடணும். அப்படின்றதுக்காக நாங்க ஓட்டு போடுறோம். இந்த அரசியல் சூழல் எங்களுக்கு தெரியாம இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியில நிறைய ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி திமுக வந்து அதே மாரி ஊழல் பட்டியல ஊழல் பட்டியல ரெடி பண்ணி இந்த அமைச்சர் இவ்வளவு ஊழல் பண்ணாங்க. இவ்வளவு ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு போய் இதே மாரி கவர்னரை பார்த்து குடுத்தாங்க. அந்த ஊழலுக்குலாம் நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? திமுக தானே ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக அதிமுக திமுக மேல ஆட்சியில் இருக்கும்போது மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வச்சு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அக்ரிமெண்ட் என்ன? தம்பி நான் ஆட்சியில் இருக்கப்ப நீ பெட்டிஷன் குடு. நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ வந்து ஊழல் குடுக்க சொல்லு. நீ ஆட்சியில் இருக்கப்ப நான் ஊழல் குடுப்பேன். ஆனா ரெண்டும் மாத்தி மாத்தி குடுத்துக்கணும். அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஃபைல தூக்கி அப்படியே தூக்கி போட்டு நன்றி, வணக்கம் சொல்லி வருஷம் ஆயுத பூஜைக்கு, சரஸ்வதி பூஜைக்கு அதுக்கு பத்தி சூடனையும் காட்டணுமே தவிர, அத வச்சு நம்ம எந்த நடவடிக்கை எடுத்துக்கக்கூடாதுன்னு திமுகவும், அதிமுகவும் என்ன சொல்றாங்க? ரகசிய உடன்படிக்கை போட்டிருக்காங்க. அதனால இது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கே.என். நேருலாம் பயப்படவே தேவையில்ல. இப்ப இந்த என்ன இப்போ ஜனவரி மாதம் கொடுத்துருக்காங்களா இந்த பெட்டிஷன் எல்லாம்? அவர் மேல ஊழல் வழக்கு கொடுத்துருக்காங்களா? இது அப்படியே மே மாதம் எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சு தேர்தல் ரிசல்ட் வந்த பின்னாடி யார் ஜெயிக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் இந்த பேச்சு ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மறந்துருவாங்க. இந்த அரசியல்வாதி மறந்துருவாங்க. இந்த 3 மாசம் அரசியல நடத்துறதுக்காண்டி ஒரு ஊழல் குற்றச்சாட்ட மாத்தி மாத்தி வைக்கிறாங்களே தவிர, சப்போஸ் அப்படி ஊழல் செஞ்சிருந்தா, இதுவரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு எந்த அரசு இந்த 2 அரசு மாத்தி மாத்தி யார் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கு? இந்த 5 ஆண்டு காலம் ஊழலுக்காண்டி வழக்கு பதிவு செய்த ஏதாச்சும் இருக்கிறதா? அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் என்ன நடந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் உண்மை வெல்லும். உண்மை வெல்லக்கூடிய ஆட்சி தமிழகத்தில் வரும். வர அன்னைக்கு இந்த ஊழல் செய்யக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும், அரசியல் தலையீடுகளும் கண்டிப்பா அடியோடு ஒழிக்கப்படும். நல்ல ஊழல் இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் எப்போது அமைகிறது? அன்று ஊழல் அடியோடு ஒழிக்கப்படும். இதற்கு மக்கள் தீர்ப்பு தான் அளிக்க வேண்டும். இந்த காணொலியை தொடர்ச்சியா பார்த்து ஆதரவு அளிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. வரக்கூடிய காலங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.